வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்ததும் சீரகம் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கிய பீர்க்கங்காய் 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். ஆனால் ஒரு ஆளுக்கு தான் இது சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக வதக்கினவுடனே கொஞ்சமாக தான் இருக்கும். பெரிய குடும்பங்களுக்கெலாம் இந்த மாதிரி வதக்கினா கட்டுப்படி ஆகாது. குடும்பத்தில் ஒருத்தரோ 2 பேரோ இருந்தால் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த காய் வெந்துடும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து ஒரு வதக்கி திரும்ப மூடி வச்சுட்டிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான். இந்த தண்ணி வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் அந்த காய் வெந்துடும். இந்த பீர்க்கங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் சமைப்பாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.